நீங்க நம்பலனாலுமே இது KFC சிக்கன் தாங்க. ஜப்பான்ல ஒரு வீக்கெண்ட் வெளிய சாப்பிட போலான்னு KFC தான் போயிருந்தோம். உள்ள மெஷின்ல ஆர்டர் பண்ற ஃபெசிலிட்டிலாம் வச்சிருந்தாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜுமே சப்போர்ட் ஆச்சு. நாங்க வந்து ஒரு பர்கர் மீல் செட் வாங்கியிருந்தோம். அதுல ஒரு பெரிய சிக்கன் போன்லெஸ் பீஸ் குடுத்துருந்தாங்க. பெரிய சைஸாவும் இருந்துச்சு, பிளஸ் ஆயிலியாவும் இருந்தது. இது கூடவே ஒரு லெக் பீஸ் வேற வந்திருந்தது. அது வந்து ஸ்கின்னோட சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இந்த லெக் பீஸ் மட்டும் இல்ல, எல்லா பீஸஸுமே ஸ்கின்னோட சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கின் தனியாவும், ஃப்ளஷ் தனியாவும் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டு இருந்தது சாப்பிடும்போது. அது வந்து சாப்பிடறதுக்கு நல்லாவே இல்ல அந்த மாதிரி. அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் இந்த மாரி ரொம்ப பிராட் பீஸஸா இருந்ததுனால, மாவு மாரி இருந்தது சாப்பிடறதுக்கு. பர்கர் வந்து ஓரளவு டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. இது வந்து கராகுச்சி சிக்கன் பர்கர் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன் காம்போல. இந்த சாஸ் வந்து நல்லா ஸ்பைசியா, டேஸ்டியாவே இருந்துச்சு. ஆனா நம்ம ஊர்ல வந்து நான் ஜிங்கர் பர்கர் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அந்த டேஸ்ட் இல்லனா கூட, இது இதோட யூனிக் வேல நல்லா தான் இருந்துச்சு. இன்னொரு காம்போல தெரியாத்தனமா 4 பீஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். எங்களால சுத்தமா சாப்பிடவே முடியல. நாங்க ஃபைனலி ஒரு 2, 3 பீஸ் கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுமே நாங்க வேஸ்ட் பண்ணிட்டோம். கிரிஸ்பி சிக்கன் சொல்லிட்டு இது ஒண்ணு தனியா ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுல வந்து ஏதோ மாவு மாரி கோட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கிரிஸ்பினஸ் இல்ல. ஸோ ஃபைனல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 2600 கிட்ட வந்துச்சு. ஆனா அவ்ளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு இல்லவே இல்ல. நம்ம ஊர்ல சிக்கன் எவ்ளோ கிரிஸ்பியா இருக்கும். அதுல சுத்தமான ஒரு 1% கூட இங்க கிரிஸ்பினஸ் இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பெர்சனலி எனக்கு நம்ம ஊர் KFC சிக்கன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்கருமே எனக்கு அங்க தான் ரொம்ப பிடிச்சிருந்தது.